கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீடி இனியட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. யோனானுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடந்தது என்பதை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே உபத்திரத்தில் இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலே நாம் குறையா இருக்கிறோமோ அந்த எல்லா காரியத்தையும் என்னை மன்னியும் என்று சொல்லி நாமும் கூட இந்த நாளிலே எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து வருகிறோம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையோடு காணப்படும் போது அதிகாலை வேளையிலே கண்ணீரோடு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். யோனா எங்கே இருந்து ஜெபிக்கிறார்? மீனின் வயிற்றுக்கு உள்ளே இருந்து ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவக்கட்டு, மரணக்கட்டு, பல பிரச்சனை, பல போராட்டம், சில குடும்பத்தில் செய்வன கட்டு, சில குடும்பத்தில் மாந்திரிய கட்டு, எத்தனையோ காரியங்களை கட்டப்பட்டு இருக்கும்போது என் ஜெபம் கேட்கப்படுமா என்று ஒரு கேள்வி உண்டு. மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையோடு நாம் அவரிடத்தில் போய் அர்ப்பணித்து, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது என்னென்ன அற்புதம் நடக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஜெபம் கேட்கப்படுமா என்று கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நம்ம நெருக்கத்திலிருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். மீனுடைய வயிற்றுக்குள்ளிருந்து யோனா ஜெபிக்கிறார். நம்முடைய தேவன் செவி கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் தருவாரா என்று நிறைய குடும்பத்தில் இந்த காலை வேளையில யோசிப்பீர்கள். உங்களுக்காக தான் இந்த செய்தி. நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து, அவர் ஜெபிக்கிற இடம் எந்த இடம் சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும். மீனுக்குள்ளே இருந்து, மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த பிரச்சனை வெளியில வர்றதுக்கு நம்மளால முடியாது, நம்மை உருவாக்கின தேவனால் முடியும். ஹல்லேலூயா. இது எதற்காக நடந்தது? யோனாவிடத்துல ஒரு வேலையை சொல்கிறார். அந்த வேலையை யோனா செய்யாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நினிவேக்கு போய் நீ சொல்லு அப்படிங்கிறாரு. அவங்களோட அக்கிரமம் அதிகமா இருக்கு, நீ போய் பிரசங்கம் பண்ணுங்கிறாரு. ஆனா யோனா என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பல்ல ஏறி பயணம் செய்யறாரு. இன்று கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நம்ம வேற பக்கம் திரும்பி போகும்போது நாமும் கூட சிறையிருப்பிலே சிக்கி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் சொல்லியிருப்பார். அந்த காரியத்தை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த உபத்திரம் வராது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ காரியங்களிலே கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறோம்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் காணப்படுகிறது. யோனானுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோனா இப்படியா சொல்கிறார், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பயபக்தி உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உபாய தந்திரங்கள் ஏன் வருகிறது? உபத்திரம் ஏன் வருகிறது? பாடுகள் ஏன் வருகிறது? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகும் போது நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வருகிறது. யோனானுடைய வாழ்க்கையிலே மீனின் வயிற்றுக்குள்ளே எதற்காக 3 நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்சிஸ்க்கு போகிற கப்பல்லே யோனா ஏறிக்கொள்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயபக்தி உள்ள ஜனம்தான், நாம் தேவனுக்கு பிரியமான ஜனம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தவறு எங்கே இருக்கிறது? பயபக்தியோடு இருக்கிறோம், ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறோமா? அல்லது நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா உபத்திரங்கள் முடிந்த பின்பாக மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து யோனா ஜெபிக்கும் போது இப்படியா ஜெபித்து முடிக்கிறார். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா 3 நாள் உபத்திரம் தேவையில்லை. யோனா கர்த்தருக்கு பயபக்தி உள்ள ஜனமா இருந்தா கூட கர்த்தரை விட்டு விலகினார் என்று நாம் வேதத்துல வாசிக்க முடியும். ஆனால் 3 நாள் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதுதான் யோனாவுக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மனம் திரும்புறதுக்கு அப்பந்தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல நீங்க கொடுத்த வேலையை நான் கரெக்டா செய்வேன்னு சொல்லி அப்பந்தான் மறுபடியும் அந்த பொருத்தனைய செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்றாரு. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தது போல உபத்திரம் காணப்படுகிறது. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என்று யோனா சொல்கிறார். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே சொந்த வீட்டில் இருப்பாங்க, சொந்த கடை வச்சிருப்பாங்க, சொந்த கம்பெனி வச்சிருப்பாங்க, சொந்தமா வியாபாரம் பார்ப்பாங்க. சில குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சிக்கல்ல மாட்டி விடுவாங்க. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டது போல என்னால முடியல, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்கிறீங்களா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எத்தனையோ பொருத்தனை, அந்த பொருத்தனை நீங்க நிறைவேற்றினீங்களா? நான் இப்படி செய்வேன், நான் உமக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி எத்தனை ட்ரிப்பு நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம். அந்த பொருத்தனை பண்ண காரியத்தை நம்ம நிறைவேற்றிட்டோமா? யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு பொருத்தனை செய்கிறார். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். இது ஒரு பொருத்தனை. துதி, உமக்கு நான் நன்றி செலுத்துவேன், என்னை காப்பாத்திருங்க, நான் வாழ்நாள் முழுதும் உமக்கு நான் உண்மையா இருப்பேன், உண்மை நான் துதிப்பேன், உண்மை நான் போற்றுவேன், உண்மை நான் புகழ்வேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையா இருக்கிறோமா? நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன் என்று மறுபடியும் ஆழமாக சொல்கிறார். நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க? நிறைய குடும்பத்துல கர்த்தருக்கு என்று ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணுவார்கள். ஆனா வீட்டுல உபத்திரம் வந்த உடனே அந்த காணிக்கை வைக்க தவறி விடுவார்கள். சில குடும்பத்துக்குள்ளே 1000 ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று பொருத்தனை பண்ணுவார்கள். வீட்டுல கொஞ்சோண்டு பிரச்சனை வந்த உடனே 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துவதை நிப்பாட்டி விடுவார்கள். சில குடும்பத்துக்குள்ளே நான் வேதத்தை இத்தனை அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. வீட்டுல பிரச்சனை வந்த உடனே வேதம் வாசிக்கிறது நின்று விடும். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டு. ஆனால் யோனா எடுத்தது போல நாமும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எதற்காக? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் எப்பொழுது கட்டளையிடுகிறார்?
யோனா பொருத்தனை செய்கிறார். 2 பொருத்தனை. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். இது முதலாவது பொருத்தனை. நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். 2 ட்ரிப்பு கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்கிறார். அப்படி பொருத்தனை பண்ணின உடனே தான் ரட்சிப்பு கர்த்தருடையது, நீங்க மட்டும்தான் நீ விடுதலை பண்ண முடியும் சொல்லி யோனா நன்றாக ஆராய்ந்து தெளிவாக சொல்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். 2வது, நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், நீங்க மட்டும்தான் நீ விடுதலை பண்ண முடியும் சொல்லி நமக்குள்ளே அந்த ஆழமான கருத்து நமக்கு தெரிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை மீட்டு எடுப்பார். நாம் அவரிடத்தில் பொருத்தனை செய்துவிட்டால் அந்த பொருத்தனை நாம் நிறைவேற்ற உடனடியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்க பாதப்படியிலே நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம்ப்பா. சின்ன வயசுல இருந்து எத்தனையோ காரியத்துல நாங்க உண்மையா இருப்போம் சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்போம், பொய் பேச மாட்டோம் சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்போம், உமக்கு காணிக்கை செலுத்தும் சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்போம், ஸ்தோத்திர பலி செலுத்தும் சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்போம். எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கே தெரியாம எத்தனையோ காரியத்துல நாங்க பொருத்தனை பண்ணியிருப்போம்ப்பா. ஆனா நாங்க உண்மையா இல்லப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க தண்டனை கொடுத்தா எங்களால தாங்க முடியாதுப்பா. யோனானுடைய வாழ்க்கையில நீங்க மீனின் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருக்க கட்டளை கொடுத்தீங்க. அந்த 3 நாள்ல யோனா மனம் திரும்பி விட்டார். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காலங்களாக, எத்தனையோ மாசங்களாக, எத்தனையோ சூழ்நிலையில எங்களுக்கு நீங்க உபத்திரம் கொடுத்தீங்க. ஆனா நாங்க மனம் திரும்பலப்பா. எங்க மேலதான் தவறு. நாங்க செஞ்ச பொருத்தனையை நிறைவேற்றல, நாங்க தான் தவறு. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தில் உள்ள பாவத்தை மன்னிக்க வேண்டும். நீங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யாம இருக்காங்க, அந்த குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. அவங்க சில பொருத்தனை பண்ணியிருக்காங்க, அதை நிறைவேற்றாம இருக்காங்க, அந்த காரியத்தையும் மன்னிங்க. இந்த நாள்ல தொடங்கும் போது என் தேவன் என்னோடு பேசினாரா என்று நிறைய குடும்பத்துல யோசிக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு குடும்பத்தோட பேசிருக்கிறீங்க. சில குடும்பத்துல நான் பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாங்கப்பா, ஆனா பரிசுத்தமா வாழலப்பா. என் கண்கள்ல, என் நாவுல, என் இதயத்துக்குள்ள எந்த விதமான தீமையான காரியம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி, வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி, என் உள்ளத்துக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ காரியத்துல பொருத்தனை பண்ணாங்கப்பா. ஆனா அவங்க பேச்சுல உண்மை இல்லப்பா, அவங்க கண்கள்ல பரிசுத்தம் இல்லப்பா, அவங்க உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் இல்லப்பா. இந்த புதிய நாள் தொடங்க உங்க பாதவில வந்து நிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் என்று சொன்னது போல இந்த நாளிலும் யாரெல்லாம் கர்த்தருக்காக பயபக்தியுள்ள ஜனங்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அப்பா யோனாவை போல நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் என்று நாங்களும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யோனானுடைய வாழ்க்கையிலே நீங்க விடுதலை பண்ணீங்க. நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன் என்று யோனா ஒரு தீர்மானம் எடுத்தார். நாங்களும் அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த காரியத்திலே பொருத்தனை செலுத்தியிருக்கோமோ அதை நாங்கள் உடனடியாக செலுத்துறோம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்திலே பொருத்தனை பண்ணி செய்யாம இருக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்திலே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. வீட்டில் சில குடும்பத்திலே கஷ்டத்தினாலே அவங்க செஞ்ச பொருத்தனை நிறைவேற்றாம இருக்காங்க, அந்த பாவத்தை மன்னிங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் தேவனுக்கென்று இந்த காரியத்திலே நான் செய்ய வேண்டும் என்று பொருத்தனை செய்திருந்தாங்க, அந்த காரியத்தை செய்ய தவறிவிட்டாங்க. அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கிருபையினால நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நீங்க எந்த வேலை கொடுத்தீங்களோ அந்த காரியத்தை நாங்கள் எங்கெல்லாம் செய்யாம இருந்தோமோ அந்த பாவத்தை மன்னிங்கப்பா. இந்த நாள் தொடங்க எங்களுக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் தொடங்க உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க,
உம்முடைய அக்கினினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமா ஞான வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க, இச்சையை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற வசன்படி யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்கள மேலே அப்பா உங்களுடைய அக்கினினால உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. இந்த நாள் முழுதும் நாங்க உங்க சித்தத்தை செய்ய வேண்டும் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா கிறிஸ்துவுக்குள் உன்னத மண்டலம் சகல ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. அதே போல கிறிஸ்துவுக்குள் உன்னத மண்டலம் சகல ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்பா, எங்களுக்கு வேணும்பா, எங்களுக்கு வேணும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்தில் பலகணிகளை திறந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்கள உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா, யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ வேலை வாசல் உண்டு பண்ணித்தாங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையின் கையில் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போறாங்களோ அவங்களோட வாகனங்களை அப்பா நீங்க பொறுப்படுத்துவங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் நிரப்பி நீங்க பாதுகாத்துங்க. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனிக்கு போறாங்களோ, யாரெல்லாம் விவசாயத்துக்கு போறாங்களோ, யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ எல்லா இடத்துலையும் உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கு ராஜா. இந்த நாள் முழுதும் நீங்க எங்களோட கூட இருந்து பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையினால நிரப்பி பாதுகாத்துங்க. விசேஷம் இந்த நாள் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம், பிறந்த நாள் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்காங்களோ திருமண நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. விசேஷமாக யாரெல்லாம் கற்பத்தின் அணிக்காக ஜெபிக்கிறாங்களோ கற்பத்தின் அணி ஆசீர்வதித்து கொடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க, திருமண வாசலை திறந்து விடுங்க. விசேஷமா சில குடும்பத்தில் குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது, பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்ய வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜெபித்திருந்தாலோ அந்த குடும்பத்துல உபத்திரம் எல்லாம் மாறட்டும், வியாதி எல்லாம் மாறட்டும். விசேஷமா உங்களுடைய தழும்புலால சுகமானிகள் என்று வேதவசன்படி எந்த சூழ்நிலையில எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள அப்பா அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துவங்க. உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் சகல காரியத்தில் நீங்க எங்களோட தங்கி இருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய எல்லா பலவீனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். சில குடும்பத்துல கேன்சர் கட்டி, சில குடும்பத்துல கிட்னி அப்பா பல பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. சரீரத்துல எல்லா பலவீனம்லாம் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்துல சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுதும் நீங்க பொறுப்பெடுத்துருங்க. விசேஷமா இந்த நாள்ல எந்தெந்த காரியத்துல ஜெபிக்கிறாங்களோ கடன் பிரச்சனை மாறட்டு ராஜா. எந்த குடும்பத்துல பல பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாள் நீங்க எங்களோட கூடங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா விசேஷமா உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. இந்த நாள் முழுதும் நீங்க எங்களோட தங்கிருங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி ஒப்புகிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக ஒரு நாளைக்கு 1 நிமிடமாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்கு செகண்ட் சேனல் உள்ளது, ஜீசஸ் பிளெஸிங் பிரேயர் இன் தமிழ். தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். விசேஷமாக உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாகும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.